Hello guys, welcome to the channel New Lesson Daily. இன்னைக்கு நம்ம C programming languageல variablesனா என்ன, variable எப்படி டிக்ளேர் பண்ணனும் and டிக்ளேர் பண்ண variableக்கு எப்படி வேல்யூ அசைன் பண்றது and what are the data types அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். See, here we see each variable represent the name of a memory location in which a value can be stored. அதாவது இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம்னா அந்த வேல்யூ வந்து ஒரு மெமரி லொகேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிற மெமரி லொகேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்க ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு நேம் தான் என்ன வேரியபிள்னு சொல்கிறோம். ஹியர் வி சி ஒன் எக்ஸாம்பிள். இப்போது நான் வந்து a = 5ன்னு கொடுக்குறேன். a அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 5 வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதோட நேம் தான் என்ன a. ஓகேவா? ஸோ ஹியர் வி சி a அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 5 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ a அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் 5 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லி கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். ஸோ ஹியர் திஸ் இஸ் வேரியபிள். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம எடுத்ததுமே இப்படி a = 5 அப்படின்னு சொல்லி நம்மளால் கொடுத்துட முடியாது. அதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு டிக்ளேர். ஓகே, அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. டேட்டா டைப், என்ன டேட்டா டைப்னு கொடுக்கணும். அப்புறம் வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும். வேரியபிள் லிஸ்ட் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ வேரியபிள் டேட்டா டைப்பு இப்போ நான் ஒரு இன்டீஜர் கொடுக்குறேன். இன்டீஜர் a அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் இன்டீஜர் a b c அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 3 வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 வேரியபிள் நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணுறது எப்படி? இப்போ நம்ம வேரியபிள் கொடுத்தாச்சு, வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். தேர் ஆர் 2 ways. ஸோ முதல்ல வந்து வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம், நம்ம என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அதோட நேம் அண்ட் ஈக்குவல் டு வேல்யூ. திஸ் இஸ் த சின்டாக்ஸ். ஸோ ஹியர் இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியாச்சு. இனி நான் இப்போ அசைன் பண்ணுறேன். a = 5, b = 10 and c = 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து வேல்யூவை அசைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் இப்படி பண்ணணும் அண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ இப்படி அசைன் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட். வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போதே a = 5, b = 10 and c = 2 அப்படின்னு சொல்லி லோக்கல் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு உண்டான வேல்யூ அசைன் பண்ணுறது செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see is data types. data type is nothing but இப்போ நம்ம ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூ என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஸோ there are 3 types of data types. that are primary data type, derived data type and user defined data type. ஸோ ப்ரைமரி டேட்டா டைப்பில் என்னென்னலாம் இருக்குன்னா இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், கேர் அண்ட் வாய்ட். அண்ட் டிரைவ் டேட்டா டைப்பில் அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர், யூனியன். அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் டைப், டெஃப் அண்ட் என்எம். ஸோ ஹியர் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் சி ப்ரைமரி டேட்டா டைப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ ஒரு C ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேசிக்காக வி நீட் தீஸ் ஆல் 5 types. இந்த 5 types வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் built-in டேட்டா டைப்னு நம்ம சொல்கிறோம். விச் மீன்ஸ் ஆல்ரெடி C ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணும்போதே இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் built-in டேட்டா டைப்ஸ். ஸோ built-in டேட்டா டைப்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா இன்டிஜர், கேர், ஃப்ளோட், டபுள் அண்ட் வாய்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஹியர் வி சி இன்டிஜர். ஸோ இன்டிஜருக்கு வி யூஸ் கீவேர்ட் இன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் வச்சு தான் நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ ஹியர் வி சி இன்டிஜர் இஸ் நத்திங் பட் வந்து ஒரு என்ன வித்தவுட் ஃப்ராக்ஷனல் டிஜிட் இருக்கிற டிஜிட் தான் வந்து இன்டிஜர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இன்டீஜரோட மெமரி ஸ்பேஸ் வந்து எவ்வளோன்னா, மெமரி ஸ்பேஸ் ஆஃப் இன்டீஜர் இஸ் ஒரு இன்டீஜருக்கு ஒரு இன்ட் ஈக்குவல் டு 2 bytes ஆஃப் மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கும். அதாவது 16 bits
16 bits of memory space இது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுனா 2 power 16 equal to 65,536. ஓகே, ஸோ என்ன ஆகும் 65,536 ஆஃப் இன்டீஜர்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் 32 பிட்ஸ் அந்த மாதிரி ஜாஸ்தி பிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஸ்டோர் மோர், இதை விட ஜாஸ்தியான அமௌண்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வி சி த பேசிக் டைப். ஸோ ஒரு பேசிக் டைப்பில் வந்து அப் டு 65,536 இன்டீஜர்ஸை வி கேன் ஸ்டோர். பட் இதில் என்ன ஆகும்னா இன்டீஜர்ஸ் வந்து டிஜிட்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். டிஜிட்ஸில் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் டிஜிட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் டிஜிட்ஸும் இருக்கும். ஸோ ஹியர் வி சி சைன்டும் இருக்குது, அன்சைன்ட் டிஜிட்ஸும் இருக்குது. ஸோ ஹியர் வி சி இப்போ இந்த என்ன ஆகும், இந்த 65,000 வந்து ரெண்டாக பிரியும். எப்படி -32,768 அண்ட் ப்ளஸ் 32,767 அப்படியா ரெண்டாக பிரியும். இப்போ என்ன ஆகும், சைன்டு இன்டிஜர்ஸ் எல்லாம் இங்கே போய் ஸ்டோர் ஆயிடும் அண்ட் அன்சைன்ட் இன்டிஜர்ஸ்லாம் இங்கே போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போது இன்ட்டு ஏ ஈக்குவல் டு -55 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா இது எப்படி ஸ்டோர் ஆகும், ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஒரு சிஸ்டத்தில் ஒரு மெமரி ஸ்பேஸில் போயிட்டு இன்டீஜர் வேல்யூ, பட் இது ஒரு சைன்ட் இன்டீஜர் வேல்யூ. ஸோ இதோட பிட்ஸ் எவ்வளவு, 16 பிட்ஸ். 16 பிட்ஸ் என்ன ஆகும்னா இங்கே ஒரு பிட்டாக இருக்கும் அண்ட் இங்கே 15 பிட்டாக இருக்கும். எதனால, இது ஒரு சைன்ட் இன்டீஜர். சைன்ட் இன்டீஜர்னால இந்த சைன் மட்டும் ஒரு பிட்டில் ஸ்டோர் ஆகும் அண்ட் இந்த 55 வந்து ஒரு பிட்டில் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு சைன்ட் இன்டீஜர் வந்து ஸ்டோர் ஆகுறது. there are 3 classes of integer storage, namely short integer, int and long int. 3 classes நம்ம பார்க்க போகிறோம். இன்டீஜரில் இருக்கிற 3 classes நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது, ஷார்ட் இன்ட் and int and third one is long int இல்லையா? ஸோ ஷார்ட் int, long int இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இன்டீஜர் யூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஷார்ட் இன்டீஜரோட மெமரி ஸ்பேஸ் வந்து எவ்வளவு, 1 byte, அதாவது 8 பிட்ஸ்ன்னு சொல்லலாம், 8 பிட்ஸ். அண்ட் இன்டீஜரோட பைட்ஸ் வந்து நம்ம போன இதிலே பார்த்தோம். ஸோ 2 bytes அண்ட் இட் இஸ் வாட் 16 பிட்ஸ். அண்ட் லாங் இன்ட்டோடது இட் இஸ் இன்ட்டோட ஜாஸ்தி, அப்போது 4 bytes and it is 32 bits. So here we see short int நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் int எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ அஸ் அ ப்ரோக்ராமராக we know இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு அவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பட்சத்தில் we use short int. most of the program we use int அப்படிங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணோம். தட் இஸ் பேசிக்கலி 2 bytes and 16 bits. லாங் இன்ட் அப்படின்னு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு நம்பர் இப்போ இன்ட்டில் வந்து நம்மளால் அதிகபட்சம் 65,536 ஆஃப் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கும் மேற்பட்டு இப்போ நான் ஒரு 8 டிஜிட் நம்பர் நான் எடுக்கிறேன். ஒரு 8 டிஜிட் நம்பரை நான் இப்போ ஸ்டோர் பண்ணணுன்னா, இப்போ நான் இன்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டில் கொடுத்து நான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணால் என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது, ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஓகேவா? ஓவர்ஃப்ளோ ஆனால் சிஸ்டம் வந்து எரர் ஆயிரும். ஸோ அதுக்கு வேண்டி நமக்கு இந்த மாதிரி பெரிய டிஜிட்ஸ் இருக்கிற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணால் we have to use long int அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஷார்ட் இன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், இன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், லாங் இன்ட் எங்கே யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஹியர் இஸ் ஆல் அபவுட் இன்டீஜர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் we are going to see is syntax of integer. எப்படி வந்து நம்ம இது பண்ணோம், இன்டிஜர் ஒரு வேரியபிள், நம்ம என்ன வேரியபிள்னு கொடுக்க போகிறோமோ அந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ இன்டிஜர் ஏ அல்லது ஏ ஈக்குவல் டு 5 சொல்லி கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு we use
float அப்படிங்கிற keyword நம்ம யூஸ் பண்ணுவோம். So here we see floating point number is nothing but fractional part இருக்கிறது தான் வர்ற numbers. அதான் வந்து floating point சொல்கிறோம். That is called decimal numbers. So here float நம்ம எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு floatன்னு நான் மென்ஷன் பண்ணி a equal to 10.5376 and 28 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா என்னால் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பிகாஸ் 2 3 4 5 6 டிஜிட் ஆஃப் ப்ரெசிஷன் இருக்குது. ப்ரெசிஷன் மீன்ஸ் டெசிமல் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறமா பாயிண்ட்டுக்கு அப்புறமாட்டு வர வேல்யூஸ் தான் ப்ரெசிஷன். ஸோ இதில் வந்து அப் டு 6 டிஜிட் வரைக்கும் நான் என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ 6 டிஜிட்டுக்கும் மேலே இருக்குன்னா நம்ம ஃப்ளோட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது. 6 டிஜிட்டுக்கும் மேலே இருக்கும்போது வி யூஸ் டபுள் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி a equal to 10.537628 and 21 6 டிஜிட்டுக்கு மேலே இருக்கிற ப்ரெசிஷனை வி யூஸ். ஓகேவா? அண்ட் இது வந்து எது வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்னா அப் டு 10 டிஜிட் வரைக்கும் 10 டிஜிட் ஆஃப் ப்ரெசிஷனை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் டபுள் அப்படிங்கிற கீவேர்டில். இல்லை எனக்கு அதுக்கு 10 டிஜிட்டுக்கும் எனக்கு மேலே எனக்கு ப்ரெசிஷன் ஸ்டோர் பண்ணணும், அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கும் போது வி யூஸ் லாங் டபுள் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அப் டு எவ்வளவு 18 டிஜிட்ஸ் ஆஃப் ப்ரெசிஷன் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஹியர் ஃப்ளோட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அண்ட் டபுள் எதுக்கு யூஸ் பண்ணோம், லாங் டபுள் எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். and here we see the memory space. okay, float oda memory space எவ்வளவு 4 bytes and double oda memory space இதை விட டபுள் இருக்கும். so 8 bytes. and next one is long double oda memory space வந்து 10 bytes. ஓகேவா? syntax for all of this is என்ன டேட்டா டைப்போ டபுள்னு கொடுத்து டபுள் நமக்கு வேணும்னா வேரியபிள் நேம் a equal to ஏன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு a equal to 10.15153525 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரெசிஷன் தேவையோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்டு சேம் அஸ் டபுள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுமோ அதே மாதிரி தான் லாங் டபுள்னு கொடுத்து நம்ம வேரியபிள் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டபுள் floating point and double precision real point. next one is care is nothing but character குறிக்கிறது. ஓகேவா? கேரக்டருக்கு we use கேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு நம்மளால் வேல்யூ வந்து என்ன தான் கொடுக்க முடியும், ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ கேரக்டரில் we can give only one value for the variable. ஓகே, ஸோ கேரக்டரோட மெமரி ஸ்பேஸ் கேரோட மெமரி ஸ்பேஸ் எவ்வளவு 1 byte, அதாவது 8 bits. ஓகேவா? ஸோ 2 power 18 is 256 என்ன ஆகும், இப்போ கேரன் கொடுக்கும்போது there should be plus and minus. நம்ம இன்டீஜரில் பார்த்த மாதிரி அன்சைன்டு கேரக்டரும் இருக்கும், சைன்டு கேரக்டரும் இருக்கும். தென் 256 வந்து எப்படி இதாகும்னா, தென் நம்ம இப்போ ஒரு அன்சைன்டு கொடுத்தோம், அன்சைன்டு கேரக்டர் நம்ம கொடுக்கும்போது 0 to 255 வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம ஒரு சைன்டு கேரக்டர் கொடுத்தோன்னா -128 to +127 வரைக்கும் தான் நம்மளால் கேரக்டர் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கேரக்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்டு. வாய்டு இஸ் நத்திங் பட் வாய்டு அப்படிங்கிறதுக்கு வேல்யூவே கிடையாது. தேர் இஸ் நோ வேல்யூ, நல் ஆர் நத்திங். ஸோ வாய்டு அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. ஸோ இதை வந்து நம்மளால் ஒரு வேரியபிளாக எடுத்துக்க முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வி யூஸ் வாய்டு மெயின் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் த வாய்ட் ரிட்டர்ன்ஸ் எனி வேல்யூ, இந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறனால வி யூஸ் வாய்டு. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரைமரி டேட்டா டைப். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வி சி டீப் அபவுட் டிரைவ் டேட்டா டைப் அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ டிரைவ் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ derived data type is nothing. ஆல்ரெடி நமக்கு built-in functions, built-in data types இருக்குது, அதாவது primary data type இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற primary data types-ஐ வச்சு நியூ ஃபங்க்ஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். நியூ ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூசர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது தான் வந்து derived data type அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் இஸ் என்னதுன்னா, ஆஸ் எ யூஸராக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்புக்கு ஒரு ஐடென்டிஃபையர் மீன்ஸ் நம்ம போன கிளாஸில் படித்தோம். ஒரு நேம் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்புக்கு ஒரு நேம் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் என்னது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அது என்ன அப்படிங்கிறத, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிற டைப் டெஃப் அண்ட் enumerated, இது என்னங்கிறது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் ஆல் அபவுட் த primary data types and it is very important. So fundamental and basic தெரிஞ்சால் தான் we can create a program. So thank you so much for watching.